இந்த நாளிலும் கூட உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஆராதனையின் ஆரம்பமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த மனமகிழ்ச்சியான ஓய்வு நாள் காலையிலேயும் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். அதை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். நீர் பாராட்டி இருக்கிற இந்த கிருபை நிமித்தமாக உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே இந்த நேரம் முழுவதும் பரிசுத்த முகத்தோடு உம்மை தேடவும், யாரெல்லாம் எங்கிருந்தெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே இந்த நாளில் இந்த பரிசுத்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிற யாராய் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே பரிசுத்தையும், செவிகள் திறக்கப்பட்டதாயும் இருதயம் திறக்கப்பட்டதாயும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறவர்களாயும் உம்முடைய வசனத்தை கவனமாய் கேட்கிறவர்களாய் இருக்கிற கிருபை தந்து இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டு நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலைகள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனையின் ஆரம்பமாகவும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாகவும் நாம் யாவரும் எழுதி நின்று 135வது பாமாலையை இணைந்து பாடுவோம். பாமாலை எண் 135. உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கான சுருக்க ஜெபம். சகல நன்மைகளுக்கும் காரணராகிய கடவுளே, தாழ்மையுள்ள உமது அடியாராகிய நாங்கள் உமது பரிசுத்தமான ஏவுதலினால் நற்காரியங்களை சிந்திக்கவும் உமது இரக்கமான நடத்துதலினால் அவைகளை நிறைவேற்றவும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று
எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவும். ஆமென். அமர்ந்து கொள்வோம். இப்பொழுதும் கூட ஒரு வேத பாடம் வாசிக்க கேட்போம். வேத பாடத்திற்கு பிறகு நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று 356வது பாமாலை நாம் பாடுவோம். பாடல் பாடின பின்பு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தமாக இருப்போம். பாமாலையின் 356 வேத பாடத்திற்கு பிறகு வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 33 வரை. யோவான் 16:23-33 வரை. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்று கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்தில் இருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன். மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் உவமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனிக்கிறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமையுள்ள தேவனே, உடைய வார்த்தையை கேட்க நாங்கள் இடத்துல வந்து நிற்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய தியானத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த வேத பகுதி, நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதியில் இருந்த கடைசி வசனம். யோவான் எழுதின சுவிசேஷ நூல் 16ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திற்கு வந்து நம்முடைய மீறுதல்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் நாம் செய்த அக்கிரமங்களுக்காகவும் அவர் தன்னையே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய வாழ்க்கையை விண்ணுலகத்தில் இருக்க வேண்டியதை விட்டுவிட்டு இந்த உலகத்துல வந்து நமக்காக பாடுகளை அனுபவித்து சிலுவையை ஏற்றுக்கொண்டு மரித்த அந்த ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளினால் நம்மை தேற்றுகிறார். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் சமாதானத்தை நமக்கு தருகிற ஆண்டவராய் இருக்கிறார் என்று இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் மாத்திரமே. இந்த உலகத்துல நாம் எதை தேடி ஓடினாலும், ஒருவேளை உலக பிரகாரமான காரியமாகிய டிவி பின்னாடி ஓடினாலும் சரி, ஒருவேளை மொபைல் போனுக்கு பின்னாடி ஓடினாலும் சரி, அல்லது நண்பர்கள் பின்னாடி ஓடினாலும் சரி, எப்படி நாம் ஓடினாலும் அவைகள் எல்லாவற்றினாலும் தரக்கூடிய அந்த சந்தோஷம் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு சந்தோஷம். அது நம்முடைய வாழ்க்கையில் நிலைக்காத ஒன்று. ஆனால் நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து அதனை அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நமக்கு ரட்சிப்பு என்கிற ஒரு சந்தோஷத்தை கொடுத்தால், அதில் கிடைக்கிற சமாதானத்தை போன்ற ஒரு சமாதானம் இந்த உலகத்துல யாராலும் நமக்கு தர முடியாது. ஒருவேளை இதை சிந்தித்து பார்ப்போமே ஆனால், யார் நினைத்தாலும் யார் கொடுத்தாலும் எவரிடத்திலும் கிடைக்காத ஒன்று நம்முடைய தேவனிடத்தில் கிடைக்கிற ஒன்று சமாதானம். அதை நமக்கு தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். அதை நமக்கு தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். அப்படி வல்லவராய் இருக்கிற ஆண்டவர் சில காரியங்களை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறவராயும் இருக்கிறார். ஏன்னா இந்த வசனத்தின் அடுத்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற இரண்டு காரியங்களை இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது, நாம் உபத்திரவங்களில் ஊடாய் நடத்தப்பட போகிறோம் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உபத்திரவங்களுக்கு ஊடாய் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்க்கையை அதற்கு ஒரு சான்றாக ஒவ்வொரு நாளும் திகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை முன்பாக இருந்து ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணுகிறாரே, இவருடைய வாழ்க்கையில் என்ன உபத்திரவம் இருக்கும்னு சொல்லி உங்களிடத்துல ஒரு கேள்வி இருந்தா, ஒருவேளை சிந்தித்து பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலையும் உபத்திரவம் உண்டு. அதில் வாயிலாக அதில் மத்தியிலேயும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவருக்காக அதன் மத்தியிலும் ஓடுவதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ விசுவாசியுடைய வாழ்க்கை என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சிந்தித்து பார்ப்போமே ஆனால், இந்த கொரோனா நாட்களில் எத்தனையோ போதகர்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் மரித்திருக்கிறார்கள். எத்தனையோ விசுவாசிகளுக்கு, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விசுவாசிகளுக்கு கூட இந்த கொரோனா வைரஸ் என்கிற ஒரு பெரிய இந்த நாட்களில் காணப்படுகிற இந்த பெருந்தொற்று காணப்படுகிறது. ஒருவேளை ஆண்டவர் அந்த உபத்திரவத்தின் ஊடாய் இன்று வரைக்கும் நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம இடத்துல ஒரு எல்லா இடத்துலயும் பொதுவாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உள்ள இருதயத்துல கேட்கப்பட்டிருக்கிற ஒரு கேள்வி, என்னால் வெளியே செல்ல முடியவில்லையே என்கிற ஒரு கேள்வி. என்னால் வெளியில போய் சுதந்திரமாய் சுற்ற முடியவில்லையே என்கிற ஒரு கேள்வி. அது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது இல்லையா? ஆனா நீங்க அதே நேரத்துல நீங்க போய் கொரோனா வார்டுல இருக்கிற
அந்த ஜனங்களை நீங்க போய் பார்த்து ஒரு நிமிஷம் பேசி பாருங்களேன். அவங்க சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் எப்படியாவது என்னுடைய வீட்டிற்கு செல்ல மாட்டேனா, எப்படியாவது என்னுடைய வீட்டிற்கு சென்று என்னுடைய உறவினர்களோடு கூட நான் இருக்க மாட்டேனா என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை பெரியவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் அதே தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாமே நம்முடைய பார்வைக்கு ஒரு உபத்திரவமாக மாத்திரமே அது தோன்றுகிறது. ஆண்டவர் அப்படி நினைக்க சொல்லவில்லை. ஆனால் அதற்கு மேலாக இந்த உலகத்தின் உபத்திரவங்களுக்கு ஊடாய் ஒருவேளை நாம் நினைக்கிற அந்த உபத்திரவத்தை ஆண்டவர் அதில் குறிப்பிடவில்லை. மாறாக இந்த உலகத்திலே தானாக இருக்கிற அந்த உபத்திரவம், நமக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு சில உபத்திரவங்களுக்கு ஊடாய் நாம் செல்லும் பொழுது, நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நமக்கு கொடுக்கிற பாடுகளின் மூலமாகவும் நமக்கு கொடுக்கிற பிரச்சனைகளின் மூலமாகவும் வருகிற அந்த உபத்திரவத்திற்கு ஊடாய் கிறிஸ்தவர்களாகிய நாம் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட முதலாவது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், உபத்திரவத்தின் ஊடாய் நாம் நடக்க வேண்டும். ஒருவேளை யோசிச்சு பார்த்தா வேதத்துல நோவான்னு ஒரு மனிதர் இருந்தார். நம்ம எல்லாருக்குமே அவரை குறித்து தெரியும். ஒருவேளை அவர் மிகப்பெரிய பேழையை கட்டினார். அவர் அவ்வளவு பெரிய பேழையை கட்ட எவ்வளவு நாட்கள் ஆயிருக்கும் என்பது நமக்கு தெரியும். ஆண்டவர் அவருக்கு சொன்ன வேலை, நீ இந்த பேழையை கட்டும் பொழுது யாரெல்லாம் விசாரிக்கிறவங்களா சொல்லி, இவங்கெல்லாம் பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவருடைய கோபம் இறங்கி இந்த தேசத்தை அழிப்பேன் என்று சொல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அவரும் எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்காமல் அவருடைய வாழ்க்கையில் அவர் அந்த கப்பலை, அதாவது அந்த பேழையை அவர் செய்ய ஆரம்பித்தார். அவர் பார்க்கிற ஜனங்களிடத்தில் எல்லாம் ஆண்டவருடைய கோபம் நம்மை மூண்டிருக்கிறது, அவர் ஜலத்தினால் இந்த உலகத்தை அழிக்க போகிறார் என்று சொன்னார். சொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? சுற்றி இருக்கிற எல்லாரும் அவரை இகழ்ந்தார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள். நோவா அவர் தேவனுடைய சித்தத்தை தான் செய்தார். ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு நடந்தது எல்லாம் உபத்திரவம் தான். ஒருவேளை தனிமையா அவ்வளவு பெரிய கப்பலை செய்யறதே ஒரு பெரிய உபத்திரவம் தான். ஒவ்வொரு பொருளையும் எடுத்துட்டு வந்து அவர் சேர்த்து அதற்கு கட்டுகிற வேலையை பார்க்கும் பொழுது அநேகர் இழந்துறது, ஏன் இன்னும் குடும்பத்தினரே அநேகர் அவரை இகழ்ந்திருப்பாங்க. ஒருவேளை அதுவே எவ்வளவு பெரிய உபத்திரவம். அதன் ஊடாய் அவர் அந்த பேழையை கட்டி முடித்தார். ஆண்டவர் எந்த மரத்தினால் செய்ய சொன்னாரோ அந்த மரத்தினால் செய்து, ஆண்டவர் என்ன அளவுகளை கொடுத்தாரோ அந்த அளவுகளில் செய்து முடித்த அவர் அவருடைய வாழ்க்கையில் பின்னாக ஒரு ஜெயத்தை அவருடைய வாழ்க்கையில் பார்த்தார். அவர் வாழ்க்கையில் பார்த்தார். ஒருவேளை பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற முதல் காரியம், உபத்திரவத்திற்கு ஊடாய் வாழ்கிற வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவது காரியமா ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, திடன் கொள்ளுங்கள். ஒருவேளை அது ஆண்டவர் நமக்கு தேர்தலாக சொல்லுகிற வார்த்தை ஆனாலும் அது நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் தேவனிடத்தில் சார்ந்து நிற்கிறதற்கு ஏதுவான வார்த்தையாக இருக்கிறது. திடன் கொள்ளுங்கள் என்பது, நாம் ஆண்டவரிடத்தில் திடன் கொண்டு இருக்கிறோமா? இல்லை நம்முடைய பாடுகள், பிரச்சனை, என்ன சொல்ல போனா உபத்திரவத்திற்கு ஊடாய் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை விட்டு வழுவி விடுகிற வாழ்க்கையாக இருக்கிறதா, இல்ல மதில் மேல் இருக்கிற பூனையை போல இருக்கிறதா? ஒருவேளை திடமாக நான் ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை நம் இடத்துல இருக்குதா, இல்ல பிரச்சனை, பாடு, இல்ல ஒரு சில நேரத்துல நாம் தேவனை விட்டு விலகுகிற சூழ்நிலை வருகிறது என்றால் தேவனை விட்டு விலகி செல்கிறோமா? ஆண்டவர் இன்னைக்கு இரண்டாவதாய் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆனாலும், நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஆனாலும் சரி, நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலை ஆனாலும் சரி, நாம் தேவனை, அவரிடத்தில் அவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை கேட்டு நாம் திடப்படுத்தப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இப்படி ரெண்டு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருந்ததுன்னா ஆண்டவர் கடைசியா சொல்றார், நான் உலகத்தை ஜெயித்தேன்.
ஆண்டவர் முதல்ல சொல்லுகிற வார்த்தை, நான் சமாதானத்தை உங்களிடத்துல தருகிறேன்னு சொன்ன ஆண்டவர் ரெண்டு காரியங்களை நம்மிடத்துல எதிர்பார்த்து கடைசியில சொல்லுகிற வார்த்தை, நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தின் காரியங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை தராமல் போகலாம், இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்கு சமாதானத்தை தராமல் போகலாம், ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இந்த உலகத்தை ஜெயித்து உங்களுக்கு சமாதானத்தை நான் தர வல்லவராய் இருக்கிறேன் என்று தேவன் நம்மிடத்தில் சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவம் வந்தா ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அந்த உபத்திரவம் உங்களுக்கு ஊடாய் நடங்க. எப்படி ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. முன்பாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வோனுடைய சேனை. ஆண்டவர் அந்த உபத்திரவத்திற்கு ஊடாய் அந்த செங்கடலை பிரித்து அவர்களை நடத்தி சென்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு உபத்திரவம் வருது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருவார். அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார், அவர் நமக்கு ஜெயத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போனது போல நீங்களும் போங்க. ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். இப்பொழுதும் கூட நாம் யாவரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று கீர்த்தனைகளில் 65வது பாடலை இணைந்து பாடுவோம். பாடல் பாடும் பொழுது உங்க வீட்டுல நீங்க இருக்கிற இடத்திலேயே உங்க காணிக்கைகளை கையில் எடுத்துக்கோங்க. உங்களுடைய வேதாந்தத்துக்குள்ள வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது ஆலயத்துக்கு நீங்க போறீங்களோ போற இடத்துல அந்த ஆலயத்துல உங்களுடைய காணிக்கையை செலுத்துங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கீர்த்தனை எண் 65. Swami Maruve
நம்மையும் நம்முடைய காணிக்கையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம். நாம் யாவரும் இந்த ஆராதனையை நிறைவாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலும் கூட உடைய ஆராதனையில் கலந்து கொள்ளத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா காலகட்டத்திலேயும் இந்த 2ஆம் அலை பரவுகிறதை நீர் பார்த்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒவ்வொரு இடங்களிலும் எவ்வளவு தீவிரமாய் பரவுகிறது என்பதையும் ஆண்டவரே, அதில் மரித்தவர்களை குறித்தும் நீர் பார்த்திருக்கிறீர். மரித்தவர்களை அடக்கம் பண்ண இடமில்லை என்பதை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, வீடுகளின் ஓரங்களில் வைத்து எரிக்கிறதை கூட நீர் பார்த்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, உடைய மனம் இறங்குதல் எங்கள் தேசத்திற்கு தேவைப்படுகிறது. ஆண்டவரே, நீர் மன்னிக்கிற தேவன், இரக்கம் உள்ளவர், எங்கள் மேல் கிருபை உள்ளவர். ஆண்டவரே, நீர் எங்கள் தேசத்திற்கு மேலாக ஆண்டவரே மனம் இறங்கி ஒரு விசை ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸை முற்றிலுமாக இந்த தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தி போட்டு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் ஆண்டவரே உண்மை தொழுது கொள்ளத்தக்க கிருபைகளை இந்த நாட்களில் எங்களுக்கு நீர் தரும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணித்து இந்த வேலையில ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மறைத்த ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே நீர் நியாயாதிபதியாக ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு ஆறுதலின் தெய்வமாக ஆண்டவரே அவர்கள் இழந்த இடத்தை ஆண்டவரே யாரை இழந்திருக்கிறார்களோ அந்த இடத்தை நிரப்புகிற ஆண்டவராக நீர் இருந்து ஆறுதலையும் தேறுதலையும் தந்து அந்த குடும்பத்தை தேற்றும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு சூழ்நிலையும் கைவிடப்பட்டவர்கள் என்று எண்ணாதபடிக்கு ஆண்டவரே நேர் நிமிர்ந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் ஓட நீதியின் பாதையை தெரிந்தெடுக்க நீர் கிருபை தரும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய இரத்த கோட்டைகளாக அவர்களை மறைத்து கோழி தன்னுடைய செட்டிங்களாக வைத்து தன் குஞ்சுகளை பாதுகாத்துக் கொள்வது போல சுற்றி நெருக்கி இருக்கிற எல்லா தீமையான காரியங்களுக்கும் ஆண்டவரை நீர் உடைய செட்டிங்களாக வைத்து அவர்களை பாதுகாத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் ஆண்டவரே 30, 60, 100 பலன்களை தந்து வருகிற நாட்களில் அதை தொடர்ந்து அவர்கள் பின்பற்றவும் நிலைக்கொள்ளவும் ஆண்டவரை உபத்திரவத்தின் கூட நடக்கவும் ஆண்டவரை அதன் மூலமாய் கிடைக்கிற ஜெயத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளவும் நீர் கிருபை தரும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கொடுத்திருக்கிற காணிக்கை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் அதை தொட்டு ஆசீர்வதித்து அதற்கேற்ற பலனை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரை முற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் சமாதானம் பாதுகாப்படும் இதை பார்த்து கொண்டிருக்கிற